ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கும்பராசி. அனைத்தும் இழந்து உயிர் மட்டுமே மீதம். கும்பராசியை பொறுத்த அளவுக்கு தன்னம்பிக்கை, தனக்குரிய கௌரவம், செல்வாக்கு, சிலர் இழக்கக்கூடாத சில சுய கௌரவம்ன்றதை கூட இழந்து தனித்த நபராக நிற்பாங்க. தோல்விகள் ஏராளம், எண்ணற்ற கஷ்டங்கள், தொட்டது துலங்கும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலுமே, செயல்களில் ஒரு உத்வேகம் இருந்தாலுமே பெரிய அளவுக்கு பலன் இல்லாமல் தடைப்படுறது, தாமதப்படுறது, பொருளாதாரத்தில் ரொம்ப நெருக்கடியை சந்திக்கிறது, குடும்பத்தோட ஒத்துழைப்பு பெருசாக இல்லை, வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃபினான்ஷியலாக ரொம்ப நெருக்கடியான நிலைகளை சிலர் எதிர்கொள்ளுவாங்க. சிலர் குடும்பம் அமையாமல், இல்லை குடும்பத்தில் ஒத்துமை இல்லாமல், இல்லை குடும்பத்தை பிரிஞ்சுன்னு ரொம்ப இக்கட்டாகவும் நெருக்கடியான ஒரு நிலை. சிலர் அனைத்தையுமே இழந்திருப்பாங்க. பொருளாதாரத்தை இழந்திருப்பாங்க, குடும்பத்தை பிரிஞ்சிருப்பாங்க, செல்வாக்கை இழந்திருப்பாங்க, பொன் பொருள் இழப்புக்கள் அதிகமாக இருந்திருக்கும். சிலர் அது வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு நன்மைகளும் கிடையாது, பெரிய அளவுக்கு கெடுதலும் கிடையாது, ஒரு ஆவரேஜாக போயிட்டுருக்கு. ஓகே, நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு கஷ்டம் இல்லை. கடவுள் புண்ணியத்தில் உங்கள் முன்னோர்களும் உங்கள் பூர்வீகமும் ஓரளவுக்கு செஞ்ச புண்ணியத்தினால உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெடுபலன் இல்லை. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கும்போது தனம் அப்படின்ற விஷயத்தில் கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுப்பார். பொருளாதாரம், பண கஷ்டம், பண நெருக்கடி, சில உண்மையான நபர்களுடைய தோற்றம். இவங்க ஒரு 100 ரூபா ஒருத்தவங்கக்கிட்ட நீங்கள் கேட்குறீங்கன்னும் போது அவங்களுடைய உண்மையான அந்த கேரக்டர் உங்களுக்கு உணர முடியும். இந்த மாதிரி எண்ணற்ற நெகட்டிவ் தாட்ஸ் கும்பராசிக்கு நிச்சயமாக இருக்குது. அதே மாதிரி ஜென்ம ராசியில் ராகு இருக்கிறதுனால எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக, எதிர்பார்ப்புகள் இருக்கும். நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது, எதிர்பார்க்குறது ஒன்று நடக்கிறது ஒன்று, ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும், கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். ராகு ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் சொல்லணும்னா உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்காக ஓடுறதெல்லாம் கரெக்டு. குடும்பத்தோட ஒத்துழைப்பு பெருசாக இருக்காது, ரொம்ப ஸ்லோனஸாக இருக்கும். வருமானம் ரொம்ப பொறுமையாக இருக்கும், செலவு சற்று மிகுதியாக இருக்கும். லாபமேன்மையும் கூட சில சூழ்நிலை சந்தர்ப்பம் லேட்டாகவே ஆகும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறது. பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு ஜென்ம ராசியான கும்பத்தை உங்கள் ராசியை தன்னுடைய 9ஆம் பார்வையால் பார்க்கறதுனால 1008 பிரச்சனை, கஷ்டம், கவலை இருந்தாலும் மனசோட போச்சு. வெளியில் யாருக்கும் தெரியாது, வெளியில் தெரிகிற மாதிரியே நீங்கள் காட்டிக்க மாட்டீங்க. சில விஷயங்கள் எவ்வளோ மனவேதனை, மன கஷ்டம், மனக்கசப்பு இருந்தாலும் வெளியே தெரியாத அளவுக்கு புன்னகையான ஒரு முகம் இருக்கும். இதுதான் இயல்பாக கும்பராசி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா இப்போ குரு உங்கள் ராசிக்கு 5ல் இருக்கிறதுனால ஓரளவுக்கு குலதெய்வத்தோட சப்போர்ட் இருக்கும். அதாவது எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே கூட தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய அந்த தன்மை அதில் இருக்குது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான சிம்ம ராசியில் கேது இருக்கிறது. நிச்சயமாக எங்கள் தொடர்புகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு திருப்தி தராது. நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்த நபர்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த நம்பிக்கையை காப்பாற்ற மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கலாம், தான தர்மம் செஞ்சுருக்கலாம், எவ்வளோ பேருக்கு நீங்கள் வாரி வழங்கியிருக்கலாம் உங்களுக்கான நேரம் நல்லா இருக்கும்போது. பட் இப்போ உங்கள் கஷ்டத்துக்கு யாரும் உதவ மாட்டாங்க, உங்களை நின்று எதிர்ப்பாங்களுடைய பெரிய அளவுக்கு சப்போர்ட் இருக்காது. தோள் கொடுத்து தூக்கி விட, கைப்பிடிச்சு இழுத்து விடன்னு ரொம்ப குறைவு. ஓரளவுக்கு கூட உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்காது, ரொம்ப ரேரு. இப்போ 10 பேருக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க, ஏதோ ஒருத்தன் புண்ணியமாக போதுன்னு செய்வான், 9 பேர் உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டுருப்பான். இந்த மாதிரி ஏமாற்றங்களையும் அதிகமாக சந்திச்சிருப்பாங்க. நீங்கள் பெரிய அளவுக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் இங்கே கும்பராசிக்கு மென்மேலும் பாரத்தையும் சுமையையும் அதிகப்படுத்தும். எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்குங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்குங்க. ஏன்னா ஜென்ம ராசிக்கு 2ல் சனி இருக்கும்போது பணம்ன்ற விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. பணத்தை கையாளும் போது ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் பாதுகாப்பாக போங்க வாங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, ஆடம்பரங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள். ஏன்னா ஆடம்பர செலவுகள் நிச்சயமாக உங்களுக்கு இப்போ வீண் விரயங்களையும் மேலும் கஷ்டங்களையும் சுமையையும் கூட்டும் தான். இப்போது சிலர் இந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு 2 ரீசன். உங்களுக்கு பூர்வீகம் செஞ்ச புண்ணியத்தின் பலன் அது ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கும், இவ்வளோ கஷ்டம் கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு. இல்லைனா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி ஓரளவுக்கு நல்ல நிலையிலேருந்து எவ்வளோ பிரச்சனையே வந்தாலும் அதிலிருந்து சமாளித்து மீண்டு வர்றதுக்கான ஒரு வழியை காட்டும். அது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனை கிடையாது. இது இல்லை, இந்த சப்போர்ட் கிடையாதுன்றவங்க அனைத்தையுமே இழந்து தனி மனுஷனாக உயிர் மட்டும்தான் மீதம், எனக்கு வேறு எதுவுமே கிடையாது, எல்லாத்தையுமே இழந்துட்டேன்னு சொல்கிற அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. சிலர் எல்லாமே இருந்தும் கூட வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மனவேதனையும் மன கஷ்டமும் கட்டாயமாக இருக்கும். இல்லைன்னு மறுக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு கும்பத்தை பொறுத்த அளவுக்கு. கண்டிப்பாக முகத்தளவில் புன்னகை இருந்தாலும்
உள்ள தலைவில் கிடையாது. அதான் உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.